வணக்கம் மக்களே. ஸோ நான் இன்னைக்கு காலையில் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம குறும்பனைன்னு சொல்கிற இடத்துல இருக்கிற அந்த பீச் தான். இங்கே ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சிப்பியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நானும் போய் காமிக்கிறேன். ஆக்சுவலாக பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு தெரில, பட் அதை எடுக்கிறாங்க. நானும் போய் காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே நம்ம போயிட்டுருக்க இடம் தான் குறும்பனை பீச். இந்த குறும்பனை பீச் ஆக்சுவலாக என்னடானா நான் போய் ரொம்ப நாள் ஆகுது. ஸோ நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. அங்கே போய் அந்த சிப்பி ஆயிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு அங்கேருந்து எடுக்கிற மாதிரியான வீடியோஸ் நிறையவே பார்த்தேன். அது இல்லாமல் மேக்ஸிமம் வந்துட்டு சிப்பி எல்லாமே இங்கே குறும்பனையில் தான் வந்து நிறைய இடத்துல விற்கிறதா சொன்னாங்க. ஸோ நாமளும் போயிட்டு அதை எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஏன்னா சிப்பி வந்துட்டு அந்த பாறைகளில் இருக்கிறதெல்லாம் ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், நான் நேரடியாக பார்த்ததில்ல. ஆக்சுவலாக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியிலேருந்தே நிறைய இடத்துல பார்க்குறேன், பட் ஆனால் நேரடியாக போய் பார்க்குறோன்னு சொல்லி இன்னைக்கு காலைல நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். போகிற இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடம் ரோடெல்லாம் இப்போ புதுசாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி போகிறப்ப இப்படி அழகாக ரோடெல்லாம் இல்லை, கொஞ்சம் குண்டு குழியமாக இருக்கும். ஸோ லொக்கேஷனே வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு எப்படி எடுக்கிறாங்க, அந்த சிப்பி இருக்குதா என்னன்னே தெரில, போனால் தான் தெரியும். நான் போய் காமிக்கிறேன். அது இங்கேருந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணோம் அப்படின்னா நேராகவே அந்த பீச்சுக்கு போயிடும். இந்த குறும்பனை பீச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேஃப் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜாஸ்தியாக மக்கள்லாம் போயிட்டு அங்கே போய் தண்ணியிலலாம் இறங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே பாறையாக இருக்கும். நம்ம பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நேராக நடந்து வந்தாச்சுன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறையாக இருக்கும். இந்த பாறையிலலாம் ஏறக்கூடாதுன்னு சொல்லிலாம் நிறைய எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ தூரத்தில் அங்கே தெரிஞ்சுன்னா நிறைய பேர் அங்கே பாறைக்கு மேலே ஏறி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாறைக்கு மேலே தான் நிறைய அந்த சிப்பி எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்குற அந்த ஃபுல் வியூ தான் அந்த குறும்பனை பீச். இந்த குறும்பனை பீச்சில் பார்த்தீங்கன்னா அலைகள் ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. திடீர்னு ரொம்ப ரொம்ப பெரிய அலைகள்லாம் வந்துச்சு. இது ஸோ போய் அங்கே போய் இந்த பாறையில் எடுக்கிறது பெரிய சேஃப்டின்லாம் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறதுக்காக தான் நான் போனேன். எங்கேயுமே நிறைய பேர் தூண்டில் போட்டு அந்த மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ மேலே நிற்கிற நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த சிப்பி எடுக்கிற மீனவர்களுமே அந்த மீன் சிப்பியை வந்து பாறையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை நம்ம போய் பார்க்கலாம். அப்படியே நம்ம நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடுவோம். அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா பசங்க வந்துட்டு நிறைய பேர் சிப்பியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த சிப்பி நான் கேட்டப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் மாதத்தில் தான் இந்த மாதிரி நிறைய சிப்பிகள் கிடைக்கும், நம்ம கார்த்திகை மாதத்தில் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி அங்கே சிப்பி வந்துட்டு அந்த விற்கிற இடம் இருக்கும். அது வந்து எப்படின்னா இங்கே மெயினாகவே குறும்பனையில் விற்கிறது வந்துட்டு காலையில் 8 மணிலேருந்துலாம் நிறைய கிடைக்கும். நீங்கள் போக அதெல்லாம் கம்மியாயிரும், பட் 8 மணிக்கு போனீங்கன்னா நிறைய கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம்னா நம்ம அங்கே குறும்பனையில் கிடைக்காது, மற்ற மாதிரி நம்ம வாங்கி விற்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி மார்த்தாண்டம், நாகர்கோவில் அந்த மாதிரி இடத்துல சந்தைகளில் கிடைக்கும். இந்த பாறையில் ஃபுல்லாகவே அந்த சிப்பியாக இருந்தது தான். நிறைய பேர் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதுல்ல அந்த டாட் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை எடுத்தது. அந்த பாசையும் சிப்பியுமே மேலவே அப்படியே ஒட்டி இருக்கும். அதில் சின்ன சின்ன சிப்பிகள் மட்டும்தான் இப்போ எனக்கு தெரியும். இது இல்லாமல் அந்த பக்கத்தில் உள்ளுக்குள்ளாடி நிறைய சிப்பி இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே இந்த மாதிரி சிப்பியாக இருக்குது. இது ஆக்சுவலாக என்னன்னா பெருசாக இருக்கும். பெருசு எல்லாமே நிறைய பேர், பெரிய சிப்பி எல்லாமே நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சின்ன சிப்பி தான் இருக்குது. சின்னதாக இருக்குல்ல எல்லாமே. இந்த மாதிரி நிறைய அங்கே சிப்பிகள் கீழே இருக்குது. ஸோ அங்கேயே சின்ன சின்ன இடத்துல நிறைய கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, மற்ற எல்லாமே நிறைய சின்னதாக இருக்குது.
இது எல்லாமே எடுத்துட்டாங்க ஃபுல்லாகவே. ஸோ எடுக்க முடியாத சில இடத்துல நிறைய பெருசாக இருக்குது, அது சேஃப்டியும் கிடையாது. ரைட் சைடில் அந்த பள்ளம் மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்புக்குள்ளாடி அந்த பிளாக்காக தெரியுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சிப்பி தான். அது இல்லாமல் அங்கே பெருசாக மீன் பிடிச்சிட்ருக்காங்க, நிறைய மீன்கள். இந்த உள்ளே தெரியுற இந்த பிளாக் கலர் எல்லாமே அந்த சிப்பி தான். பட் ஆனால் அது எடுக்கிறதுக்கு நல்லதில்லை, ஏன்னா சேஃப்டி இல்லாத ஒரு இடத்துல இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் வந்துட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க, சின்ன சின்ன பாறை மீன் நிறையவே அங்கே பிடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க வந்துட்டு அங்கே உள்ள போய் சிப்பி எடுத்துகிட்டு வராங்க. இவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். நிஜமாகவே எனக்கே அது பார்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டம் மீன்ஸ் எப்படின்னா, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உள்ளேருந்து எடுத்துகிட்டு வராங்க. அந்த பாறையில் அப்படியே மிதந்துக்கிட்டு உள்ளேருந்து அப்படியே எடுத்து கீழே அந்த நெட்டுக்குள்ளே போட்டு மேலே கொண்டு வராங்க. ஃபுல்லாகவே அந்த ஃப்ளோட்டிங்லேயே நிற்கிறாங்க தண்ணியில். அந்த பாறைக்கு கீழே ஃபுல்லாகவே சிப்பியாக இருக்குது. அவங்க ஃபுல்லாகவே அது கையில் வந்துட்டு ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, கட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. கட் பண்ணி உள்ளேருந்து அப்படியே எடுக்கிறாங்க. ஃபுல்லாகவே எடுத்து இந்த மாதிரி கொண்டு வந்து அதை பிரித்து அங்கே சேல்ஸ் கொண்டு போயிடுவாங்க. இந்த கையில் எடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாக இது மாதிரி தான் அவங்க நிறைய எடுத்து அவங்க கொண்டு மேலே கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறாங்க நிறைய பாறைகளில் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பல பேர் போட்லேயுமே உள்ளே போய் இது மாதிரி எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதுதான் அந்த குறும்பன பீச்சோட ஃபுல் வியூ. நிறைய எடுத்துகிட்டே இருந்தாங்க, உள்ளேருந்து போய் எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தாங்க. இவங்க மீன் பிடிக்கிறாங்க, அந்த மீனை வேற மேலே போட்டிருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அதை காமிக்கிறேன். அது உங்களுக்கு இந்த இடம் தாங்க, உள்ளுக்குள்ளாடி ஏகப்பட்ட சிப்பி இருக்குள்ள. அந்த பிளாக்காக தெரியுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிஸ்டர் தான். இது எல்லாமே அவங்க மீன் பிடிச்ச மீனை வந்து மேலே போட்டிருக்காங்க. அந்த தூண்டில் பிடிக்கிற மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன தண்ணி கட்டுற மாதிரி இருந்துச்சு, அதுக்கு வேண்டி ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இந்த பாறை மேலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சிப்பி இருக்குது. அது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அதில் அந்த சின்னதாக பிளாக்காக தெரியுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆயிஸ்டர் தான். இது இந்த பாறை ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. இது பெருசாக நம்ம எடுத்தோம்னா அதுவுமே பெரிய சிப்பியாக இருக்கும். இங்கே வந்து நிறைய பேர் சிப்பி பொறுக்கிறாங்க. அது கூட சேர்ந்து நம்மளும் கொஞ்சம் சிப்பி பொறுக்கிட்டு நிறைய பேர் கடலுக்கு உள்ளே எல்லாம் போய் எடுக்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே போய் அந்த சிப்பியெல்லாம் எடுத்து நம்ம ஈஸியாக நம்ம கிடைக்குது. வேறு லெவல். அது ஒரு அட்வென்ச்சரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஜாக்சன்.